அந்நிய பாஷை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இந்த அந்நிய பாஷை எனக்கு கிடைச்சிருக்கு நாங்கெல்லாம் பரிசுத்தமா நினைச்சு அவங்களுக்குள்ள பெருமை வந்துருச்சுன்னா பரிசுத்த ஆவியானவர் ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிடும். எப்படியாவது யாருக்கிட்டையாவது ஏசப்பாவை பத்தியே பேசிட்டே இருக்கணும் போல தோணும். ஆமா, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட ஒருத்தவங்க சும்மாவே இருக்க முடியாது. அந்த அபிஷேகம் உள்ள வந்துருச்சுன்னா அது அவங்கள தூண்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது. நீங்களா முயற்சி செஞ்சு பேசினா வர்றது கிடையாது. அவர் உங்களை தொட்டுட்டாருன்னா உங்களை அறியாம நீங்களே பேசுவீங்க. Praise the Lord. Praise the Lord. உங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு இயேசுவும் நானும் அப்படிங்கிற தலைப்புல தொடர்ந்து நிறைய தலைப்புகள்ல பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு முந்தின வீடியோல அபிஷேகத்தை குறிச்சு அந்நிய பாஷையை குறிச்சு பேசணும். அதனோட தொடர்ச்சியா இன்றைக்கு அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் நமக்குள்ள என்ன மாற்றம் இருக்குது, அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கு எங்க அனுபவத்துல இருந்து பேச போகிறோம். சரி, நீங்க அபிஷேகம் பெற்றாச்சு, அந்நிய பாஷை வரமும் பெற்றாச்சு, இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நடந்தது? சரி, நல்ல ஒரு கேள்வி. அந்நிய பாஷை பெற்றதுக்கு அப்புறம், அதாவது அந்த அபிஷேகத்தை பெற்றதுக்கு அப்புறம் முதல்ல மிகப்பெரிய சந்தோஷம் என் உள்ளத்துக்குள்ள அதிகமா வந்துகிட்டே இருந்துச்சு. என்னன்னா, என்ன ஆண்டவர் தெரிந்து கொண்டாரா, எனக்கும் இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தாரா, இந்த அந்நிய பாஷைங்கிற வரத்தை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரே அப்படிங்கிற சந்தோஷம். ஆமா, என் மனசுல அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தது. இன்னும் அதிகமா அதை குறிச்ச ஒரு வாஞ்சை வர ஆரம்பிச்சா. இதுக்கு முந்தின வீடியோல கூட நான் பேசியிருந்தேன். அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அந்த பாஷை எனக்குள்ள எப்படி அது பேசப்பட்டு கொண்டு, அதாவது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்தே அவர் பேசுற இன்னொரு சத்தத்தை நான் கேட்டு அதை நான் ஃபாலோ பண்ணி அது மூலியமா நான் அதை என்ன செஞ்சிட்டேன். ஆமா, அதை சொல்லி நான் ஜெபிக்கிறப்பெல்லாம் அந்த வார்த்தைகள் வர வர அதை சொல்லி நான் ப்ராக்டிஸ் பண்ணி அதுல வந்தேன்னு சொன்னேன். ஸோ இப்படி அந்த அந்நிய பாஷை அது தானா ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள இருந்து பேசுறப்போ, அதாவது நான் காலையில எழுந்திருக்கிற பொழுது எனக்குள்ள இருந்து யாரோ, அதாவது ஆவியானவர் பேசுறது எனக்குள்ள இருந்து, அதாவது அந்த விடிய காலம், அதாவது தரிசனங்கள், சொப்பனங்கள் இதெல்லாம் அதிகமா அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சு. அப்ப அந்த இடத்துல அந்நிய பாஷையும் நான் எந்திரிக்கிற பொழுது எனக்குள்ள இருந்து யாரோ பேசுறது போல இருக்கும். சத்தம் கேட்கும். சத்தம், ஆமா, யாரோ எனக்குள்ள இருந்து, நான் வாயை திறந்து பேசியிருக்க மாட்டேன், ஆனா எனக்குள்ள இருந்து யாரோ பேசுறது அப்படி தெரியும். அப்படியே அது நான் என் நாவல் அப்படியே சொல்லுவேன். அது ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷத்தை கொண்டு ஒரு பெரிய ஒரு ஜாய்ஃபுல். ஆமா, பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற அந்த சந்தோஷம். அப்போ அந்த ஒரு சந்தோஷம் எனக்குள்ள அதிகமாகுது. இத நினைக்கிறேன், என்னன்னா, என்ன இயேசு தெரிந்து கொண்டாரா, நான் எவ்வளவு பெரிய ஒரு பாவி, அப்ப என்னை அவர் தெரிந்து கொண்டாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வந்தது. இந்த சந்தோஷம் உலகம் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷம். இதுதான் உலகம் கொடுக்க முடியாத ஒரு, எது கிடைச்சா கூட நமக்கு கிடைக்காத ஒரு சந்தோஷம். ஆமா, சோ அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு உண்டாக ஆரம்பிச்சது. அதுக்கு அடுத்து நிறைய தரிசனங்கள் கிடைக்க ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஆனா அப்போ நிறைய தரிசனங்கள் கிடைக்க ஆரம்பிச்சு. தரிசனங்கள், சொப்பனங்கள், இதெல்லாம் நான் பார்க்கிறேன். அப்போ தொடர்ந்து நல்ல தரிசனங்கள் கிடைக்கும். அதுக்குரிய வியாக்கியானங்களை கர்த்தர் எனக்கு உணர்த்துவாரு. அதுக்கு ரீசன் எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்போ இந்த அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அதை காத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வாஞ்சை இருந்தது. அதை தினமும் நான் என்ன செய்வேன், பேசி பார்ப்பேன். நான் கடந்த வீடியோல சொல்லியிருந்தேன், அதாவது நான் நிறைய இந்த மாதிரி அந்நிய பாஷை பேசக்கூடியவங்க, இந்த மாதிரி வரங்களை பெற்றிருக்கிற பெரிய பெரிய அந்த ஊழியக்காரர்கள் கூட உட்கார்ந்து நான் அதை பேச ஆசைப்படுவேன். ஏன்னா அந்த அபிஷேகம், ஏன்னா ஆவிக்குரியவன் தான் ஆவிக்குரியவளை நிதானித்து அறிவான் அப்படின்னு இருக்கு. இந்த மிக முக்கியமா இதுல புரிஞ்சு கொள்ள விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகம் இல்லாதவங்க, அதாவது அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அது புரியாது. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்குள்ள இந்த அந்நிய பாஷை வரன் இல்லை, அந்த அபிஷேகம் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க என்ன செஞ்சுறாங்க, உடனே வருத்தப்பட்டு அவங்க ஆமா சோர்ந்து போயிடுறாங்க. இதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, மற்றவங்க அந்நிய பாஷை பேசுறவங்களையும் குறை சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா கர்த்தர் அவங்களையும் நேசிக்கிறாரு. அவங்களுக்கு வேற ஏதாச்சும் கிஃப்ட கண்டிப்பா கொடுத்திருப்பாரு. அதை அவங்க கண்டுபிடிக்கணும். நிச்சயமா ஏதாவது ஒரு வரனை அவர் கண்டிப்பா கொடுத்திருப்பார். இதை விட பெஸ்டானதை கொடுத்திருப்பார். ஐயோ, ஆனா அது கிடைக்கலேங்கிறதுக்காக என்ன செஞ்சிடக்கூடாது,
மற்றவங்களை குறை சொல்லக்கூடாது. நம்ம குறை சொல்லக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, ஒருவேளை ஆண்டவர் என்கிட்ட இல்லையோ அப்படிங்கிறதுக்கு ஆளாயிடக்கூடாது. அது கிடைக்கலங்கிறதுனாலையும் நிறைய பேர் என்ன செய்ய, நிறைய பேருக்கு அது ஒரு பொறாமை மாதிரியோ அப்படி அந்த மாதிரி உருவாகிறத நான் பார்த்துருக்கிறேன். அப்ப அவங்க என்ன செய்வாங்க, நீங்களாம் அப்படிலாம் ஒன்றும் அந்நிய பாஷையே இல்லை அப்படின்ட்டுவாங்க. அப்ப அதுக்கு பல விஷயங்களை கொண்டு வருவாங்க. அப்படி இல்லை, இது வந்து நான் இப்ப பேசுறது என்னோட அனுபவத்துல இருந்து உள்ளது. அப்போ நான் பயங்கர அது கிடைச்சதுக்கு அப்புறம் பயங்கரமான ஒரு பூஸ்டப் கிடைக்குது, எனக்கு பயங்கர ஒரு சந்தோஷம் கிடைக்குது. தொடர்ந்து அந்த அந்நிய பாஷையில நான் இருக்கிறேன். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய தரிசனங்கள், நிறைய சொப்பனங்கள் ஆண்டு கொடுக்குறாரு, வியாக்கியானம் கொடுக்குறார். இதை தாண்டி அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டோம்னா, இப்பந்தான் அதிகமா சோதனைகளும் வர ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா பிசாசானவனும் அதை பறித்து கொள்றதுக்கு ரொம்ப முயற்சி செய்யறான். ஆமா, அவன் வந்து என்ன செய்வான் அப்படின்னா, இந்த அந்நிய பாஷை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இந்த அந்நிய பாஷை எனக்கு கிடைச்சிருக்கு, நாங்கெல்லாம் பரிசுத்தமா நினைச்சு அவங்களுக்குள்ள பெருமை வந்துருச்சுன்னா பரிசுத்தாவியானவர் ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிடுவார். பரிசுத்தாவியானவர் ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடாரு, வெளியில போயிடுவார். ஏன்னா அந்த எரிச்சல், பொறாமை, கோபம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதையெல்லாம் விடணும். நம்ம அதை விட நினைப்போம், ஆனாலும் என்ன செய்யும், அதிகமா நினைக்க தோணும். நம்ம எந்தெந்த பாவங்களை நம்ம விடணும்னு நினைப்போமோ இப்பதான் அந்த பாவங்கள் எல்லாம் விஸ்வரூபம் எடுத்து வரும், பயங்கரமா. இது பிசாசோட வேலை. ஏன்னா அவனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, ஆகா இவன் தேவனோட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான், அப்போ இவன் வந்து இனி என்ன செய்வான், நம்மளை துரத்த ஆரம்பிச்சிருவான், நமக்கு எதிராக அவன் செயல்படுவான், அநேக ஆத்துமாக்கள் ஒன்று கூட்ட அவன் நினைப்பான். ஏன்னா இந்த பரிசுத்தாவியானோட இந்த அபிஷேகம் வந்துருச்சுனாலே அவங்களுக்குள்ள சும்மாவே இருக்க முடியாது. அவங்களுக்கு வந்து ஏசப்பா மேல பயங்கர பாசம் இருக்கும், அன்பு வரும். இன்னொன்னு, அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு தோணும். எப்படியாவது யாருக்கிட்டையாவது ஏசப்பாவை பத்தியே பேசிட்டே இருக்கணும் போல தோணும். ஆமா, உண்மையான அபிஷேகம் அப்படின்னா அது என்ன செய்யும் அப்படின்னா, அவங்கள சும்மா இருக்க விடாது. பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட ஒருத்தவங்க சும்மாவே இருக்க முடியாது. அந்த அபிஷேகம் உள்ள வந்துருச்சுன்னா அது அவங்கள தூண்டிக்கிட்டே இருக்கும், ஏவிக்கிட்டே இருக்கும். என்ன ஏவும் அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவை குறித்து அது சாட்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம யாருக்கிட்டையாச்சும் அதை குறித்து பேச சொல்லும், இயேசப்பாவை குறித்து யாருக்கிட்டையாச்சும் சொல்லும். ஏன்னா அந்த உள்ளத்துக்குள்ள அந்த ஒரு ஜாய்ஃபுல், அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அப்போ இதை நம்ம கரெக்டா காத்துக்கொண்டோம் அப்படின்னா ஒரு பிரச்சனை கிடையாது. இப்ப நமக்குள்ள இப்பதான் பிசாசு என்ன செய்வானா, அவனும் சைடுல இருந்து நம்மளை கவுக்குறதுக்கு பல வகைகளை, பல விதங்கள்ல அவன் முயற்சி செய்யும். அப்ப அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்மளுடைய பாவங்கள், நம்ம செஞ்ச குற்றங்கள்லாம் கம்மியா இருந்திருக்கும், அது இப்பதான் அதிகமாகும். அந்த இச்சைகள், நிறைய ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயம்லாம் இப்போ நமக்குள்ள அதிகமா அது தூண்டுதல் ஏற்படுத்தும். பிசாசு வந்து அந்த மாதிரி உள்ள சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவான். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை எரிச்சல் படுத்துற மாதிரி அவன் கிரியேட் பண்ணுவான். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம மேல, அதாவது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை பார்த்தா நமக்கு கோபம் வர்ற மாதிரி நிறைய விஷயங்களை அவன் செய்ய வைப்பான். நம்ம கூட இருக்கிறவங்களையே நமக்கு எதிராக அவன் என்ன செய்வான், ஏவி விடுவான். எல்லாத்துக்கும் மேல சபைக்கு போயிட்டோம்னா நமக்குள்ள ஒரு பெருமையை கொண்டு வருவான். என்ன பெருமைன்னா, பாரு அவங்களுக்கு அந்நிய பாஷை கிடைக்கல, இவங்களுக்கு அப்படின்னா அவங்க என்ன முடிவு பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு அபிஷேகமே இல்லை அப்படின்னு முடிவு பண்றாங்க. அந்நிய பாஷை வேற, அபிஷேகங்கிறது. அப்போ இந்த அந்நிய பாஷை வரம் கிடைக்கல அப்படின்றது அவங்கள மட்டமா நினைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி, இப்ப அவன் என்ன செஞ்சிடும் அப்படின்னா, அது பெருமைங்கிற விஷயத்த உள்ள கொண்டு வந்துடும். இப்ப இந்த பெருமைங்கிற விஷயம் வந்துருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா பிசாசு என்ன செய்வான், அவங்கள கேட்ச் பண்ணிடுவான். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இவங்களுக்குள்ள எரிச்சல், இந்த கோபம், இது எல்லாம் வரும். அதுக்கடுத்து ஒண்ணுனா வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்களை கண்டோட பொறாமை, எரிச்சல், கோபம் இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தது. ஒண்ணு வரப்போ இந்த பிசாசுகள் இது எல்லாமே ஒன்னொன்னா வந்துடும். இப்ப இதுதான் வந்து எங்க நடக்குது அப்படின்னா, அபிஷேகம் பெற்ற தாவீதை பாக்குறோம். சவுலுக்கு வந்து பொறாமை வந்துருது, அவனுக்குள்ள அபிஷேகத்தை பார்த்து பொறாமை வந்துருது இல்லையா? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. அப்ப அதை சொல்றப்போ அவனுக்குள்ள வந்து ஒரு பொறாமை வருது, ஒரு கோபம் வருது. அப்பதான் அவனுக்குள்ள அந்த அந்த பொறாமைக்கு அவன் இடம் கொடுக்கிறப்போ, அந்த எரிச்சலுக்கு அவன் இடம் கொடுக்கிறப்போ அங்க என்ன நடக்கு அப்படின்னா, அந்த ஆவி போயிடுது, பரிசுத்தாவியானவர் வெளியில போயிடுறாரு. ஏன்னா பரிசுத்தாவியானவர் எப்போ போவாருங்கிறது, பரிசுத்தாவியானவர் வந்து எப்போ நம்மளை விட்டு விலகுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆமா, இதுலதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் நான் இதுக்கு முந்தின வீடியோல சொல்லியிருந்தேன், நம்முடைய கனிகளால தான் நம்ம அறிய முடியும்.
நம்முடைய நடத்தைகள், நம்முடைய குணாதிசயங்கள். கலாத்தியர் 5 எழுதப்பட்ட அந்த வசனத்தின்படி நம்மகிட்ட அந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இந்த நற்குணங்கள் இப்படி அதுல வரக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் நம்மகிட்ட இருக்குதா அப்படிங்கிற நம்ம சோதிச்சு பார்க்க வேண்டியது. இப்ப நமக்குள்ள அதை பேசிக்க ஃபர்ஸ்டே போடுங்க, அன்புன்னு தான் போட்டிருக்கும். பரிசுத்தாவியானவர் வந்துட்டா நமக்கு எல்லாரிடத்துலயும் அந்த ஒரு அன்பு வரும். நம்மளுடைய துரோகிகளை கூட நமக்கு ஆட்டோமேட்டிக்கா மன்னிக்க சொல்லும். எல்லாத்திலும் பொறுமையா இருக்கும், நீடிய பொறுமையா இருக்கும். பெருமை இருக்கவே இருக்காது. அவருக்கு முன்னாடி நம்மளே தாழ்த்திடுவோம். ஏன்னா ஆவியானவர் தாழ்த்துவார் நம்ம. ஏன்னா இது நம்மளுடைய பலன் கிடையாது, நம்முடைய திறமையில கிடையாது, அவருடைய பலன். எதுவும் சொல்லுதுல, அவர் வருகிற பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துவார். நம்ம செய்யக்கூடிய குற்றத்தை அவர் உணர்த்துவார். அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லை அப்படின்னா இந்த அசுத்தாவிகள் நமக்குள்ள ஈஸியா நம்மளை கேட்ச் பண்ணிடும். ஏன்னா அவனும் என்ன செய்வான், அவன் வேஷம் போடுறான். அவன் எல்லாத்துலயுமே டூப்ளிகேட் வச்சிருக்கான், எல்லாத்துலயுமே டூப்பு போடுவான். அவனுடைய ஆசையை என்ன அப்படின்னா தேவனை போல மாறணும். அப்படின்னா தேவன் என்னென்ன செய்யறாரோ அதெல்லாம் அவனுக்கு அதை செய்யணும். அதனாலதான் அவன் கடவுள் என்னென்ன செய்யறாரோ, நம்முடைய கர்த்தர் என்னெல்லாம் அவர் செய்ய நினைக்கிறாரோ அதையெல்லாம் அவன் டூப்பு போட்டு செய்வான். அப்படியே டூப்ளிகேட் கொண்டு வருவான். அதனாலதான் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் பொய் சொல்லுகிற பொழுது தன்னுடைய சொந்தத்துல, அதாவது அவனுக்கு ஒரு மனுஷனுக்கு ஏற்றபடி இவனை மடக்கலாம், என்ன சொன்னா இவன் மயங்குவான் அப்படிங்கிற விஷயத்த அவனுக்கு ஏற்றபடி கொண்டு அவனை இழுப்பான். சோ அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது. சந்தோஷம் தான், மிகுந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா அதுக்கு ஏற்ற ஆண்டவர் சொல்றாங்க, உனக்கு நான் எந்த அளவுக்கு அதிகமான கிஃப்ட கொடுக்கறனோ அந்த அளவுக்கு அவர் என்ன செய்வார், நம்ம கிட்ட கேள்வி கேட்பார். அது பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும். அப்ப நம்ம கிட்ட அவர் கடைசி நாள்ல நம்மகிட்ட கேட்பார், நான் உனக்கு இந்த கிஃப்ட கொடுத்துருக்கேன், நீ இதை வச்சு என்ன செஞ்சிருக்க. அப்போ அவருக்கு நம்ம பதில் கொடுக்க வேண்டியிருக்கும். அதனாலதான் இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியிருக்கும். சோ அப்போ சவுலுக்கு எரிச்சல் வருது, ஆட்டோமேட்டிக்கா பேரோராய் உள்ள வருது இல்லையா. தாவீது மேல பொறாம வந்துருது. உடனே அவனை தாவீதை கொல்றதுக்கு பாருங்க, அவனுக்கு கொலை முயற்சி. அப்ப அவனுக்குள்ள எரிச்சல், கோபம். ஆனா வெளியில அவன் என்ன செய்யறான், அவன் தேவ மனுஷன் தான், அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் தான். தாவீது சொல்றான், ஆமா தேவன் தாவீதுடைய கையில சவுலை ஒப்பு கொடுக்கிற பொழுது அவன் கொல்ல மாட்டாங்கிறான், கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறார். ஆனா அவன் சொல்றான், இல்ல தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். அப்போ அந்த அபிஷேகத்துக்குன்னு ஒரு பெரிய மரியாதையை யாரு கொடுக்குறா, தாவீது கொடுக்குறான். இன்னைக்கு நிறைய பேர் அந்நிய பாஷை இல்லை அப்படிங்கறதுனால அவங்க அதுல இருந்து உடைஞ்சு போய் மன வருத்தப்பட்டு அந்த அந்நிய பாஷை அதுக்கு இல்லையே அப்படிங்கிறதுக்காக ஒரு விரக்தியில அவங்க என்ன செஞ்சிடறாங்கன்னா அந்நிய பாஷை பேசுறவங்களை அவங்க குற்றம் சொல்றாங்க. அது மிக மிக ஒரு பெரிய ஆபத்து. ஏன்னா அவங்க பரிசுத்தாவியானவருக்கு விரோதமா செயல்படுறாங்க. எந்த ஒரு பாவம் மன்னிக்கப்படும், ஆனா பரிசுத்தாவியானவருக்கு விரோதமா ஒருத்தர் பேசுறாங்கன்னா அவங்களுக்கு இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் மன்னிப்பு கிடையாது. வாழ்வாங்க இங்க பூமியில ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க என்ன செய்ய முடியாது, பரலோகத்துக்குள்ள அவங்களால நுழைய முடியாது. ஏன்னா பரிசுத்தாவியானவரை குறிச்சு மட்டும் நம்ம ஏதாச்சும் நம்ம கேலி பண்றோமோ கிண்டல் பண்றோமோ அவரை குறிச்சு புரியலன்னா விட்டுறணும். ஏன்னா வேதம் தெளிவா சொல்லப்பட்டிருக்குது, ஆவி ஒரு மனுஷனுக்கு பரிசுத்தாவியானவர் இல்லைன்னா அதை அந்த உலகத்தான், அதாவது உலக நடப்புல இருக்கிறவங்க அதை கண்டுக்கவே புரிஞ்சிக்கவே முடியாது, அவங்களால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. 1000 கேள்விகளை கேட்கலாம், இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படின்னு பல விஷயங்கள். அப்படி கிடையாது, பரிசுத்தாவியானவர் இருந்தா இது நடக்கும். ஆனா எல்லாத்துக்கும் மேல அதை நம்ம காத்துக்கொள்ள வேண்டியதான் மிக முக்கியம். இன்னைக்கு நான் அதை தான் நான் சொல்ல வரேன். சோ பரிசுத்தாவியானவர் வந்துட்டாரு அப்படின்னா, உங்களுக்குள்ள அந்த அந்நிய பாஷை அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, உங்களுக்குள்ள வரக்கூடாத ஒண்ணு முதல்ல பெருமை. இந்த பெருமை வந்துருச்சு அப்படின்னா, உங்க சபையில நான் தான் அந்நிய பாஷை அதிகமா பேசுறேன் அப்படிங்கிற ஒரு பெருமை வந்துருச்சு அப்படின்னா, அந்த பாஷை பேர பாஷையா மாறும். அது உங்களோட குணத்திலே அதை பார்க்கணும். இதை பார்த்து கொண்டிருக்க நீங்களே அதை சோதிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்க உங்க கணவர்கிட்ட, உங்க பிள்ளைகிட்ட, உங்க குடும்பத்துல உறவினர்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க. கிறிஸ்து இயேசுடைய சாயல் உங்களுக்குள்ள வந்துருச்சா? பரிசுத்தாவியானவர் வந்துட்டாருன்னா கிறிஸ்து இயேசு எப்படி செயல்பட்டாரோ, அவர் எப்படி அதாவது உபத்திரவத்துல ஒரு பொறுமையா இருந்தாரோ இல்லையா, சோதனை நாட்கள் அவர் எப்படி தேவ சமூகத்துல அப்படி ஜெபித்தாரோ, எப்படி தன்னை துன்பப்படுத்தி கொடுமைப்படுத்தினவர்களை கூட பிதாவை இவர்கள் தாங்கள் என்ன செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி அந்த மன்னிக்கக்கூடிய காரியத்தை பேசினாரோ,
இந்த விஷயமெல்லாம் உண்மையான அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷனுக்குள்ள வரும். ஆமென். வேதனை வருகிற பொழுது நம்ம கத்தலாம். அடிபட்டோட நாய் அடிபட்டோட கத்ததான் செய்யும். அது மாதிரி நமக்கு ஒரு வேதனை வந்துன்னா அந்த நேரத்துல நமக்கு வேகம் இருக்கும், ஒரு கோபம் வரும். ஆனா இம்மீடியட்டா நம்ம அதுல இருந்து என்ன செஞ்சிடும், வெளியில வந்து ஆவியானவர் உடனே சொல்லி கொடுப்பார், இல்ல இது நீதி அல்ல, இது பாவம், அப்ப நியாய தீர்ப்பு, இது எல்லாத்தையும் அவர் உணர்த்துவார். அப்போ நம்ம அதை காத்துக்கொள்ள வேண்டியது நம்ம அவசியமா இருக்கு. எவனிடத்துல அதிகமா கொடுக்கிறாரோ அவனிடத்துல அதிகமா கேட்கிறார். ஆமா ஆமா. சோ அதனால வந்து ஒரு அபிஷேகம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, எனக்குள்ள வந்து அந்நிய பாஷை எனக்குள்ள இருக்குது, நான் வந்து அதனால வந்து நான் வந்து எதனால செய்யலாம், நான் தான் ஒரு பெரிய பரிசுத்தவான், பெரிய நான் மட்டும்தான் பெரிய அப்படின்னு கிடையவே கிடையாது. அந்நிய பாஷை பேசுறவன் தான் மிக தாழ்மையா இருக்கணும். ஏன்னா தேவன் தாழ்மையுள்ளவருக்கு மட்டும்தான் கிருபையை கொடுக்க முடியும். இந்த கிருபை வந்து இயேசுதான் அந்த கிருபை. அப்போ அந்த கிருபையான இயேசு உங்க கூட பேசணும் அப்படின்னா உங்கள்கிட்ட தேவை தாழ்மை, பொறுமை, இச்சை அடக்கம். ஏன்னா இந்த அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் தான் சோதனைக்காரன் உங்களை சோதிக்க வருவான். இப்பதான் வந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கத்துக் கொடுப்பார், அவனை மேற்கொள்ளணும். ஆமா, இதுதான் இருக்கையில மிகப்பெரிய டேஞ்சர். இதுலதான் எல்லாருமே விழுந்துருவாங்க. அந்நிய பாஷை இருக்கும், அந்த பாஷை வந்து அதோட அந்த அபிஷேகம் அந்த லாங்குவேஜ்ல மாறி இருக்கும், ஆனா அவங்களுக்கு தெரியாது. இவங்களோட குணங்களும் மாறி இருக்கும். இவங்களுக்குள்ள உலக ஆசை, உலக இச்சைகள், விபச்சார எண்ணங்கள், அந்த சரீரத்துல அந்த அந்த அது வந்து செய்யக்கூடிய கிரியைகளும் வித்தியாசமா இருக்கும். நம்முடைய எண்ணங்களை மாற்றும், சிந்தனைகளை மாற்றும், விட்டு கொடுக்க மனசு இருக்காது, நம்முடைய கேரக்டர் எல்லாமே மாறும். ஆனா சபைக்கு போனா நல்லா அந்நிய பாஷை பேசுவோம். நானும் அபிஷேகத்துல இருக்கிறேன்னு சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட காமிக்கிறதுக்காக எதையாச்சும் சொல்ல முயல்வோம். இதுல எல்லாத்தையோட பெரிய டேஞ்சர் என்ன அப்படின்னா, அந்நிய பாஷை வரன் இல்லாம அதை தாங்களா பேசி முயற்சி செஞ்சு ஏதோ ஒண்ணு பேசுறோம்னு சொல்றப்போ அது இருக்கிறதுல மிக டேஞ்சர். அவங்கள முழுசும் பிசாசு பிடிச்சுப்போம். இதை மட்டும் நான் வாணிங்காவே சொல்றேன். அபிஷேகம் இல்ல, உங்களுக்குள்ள அந்த அந்நிய பாஷை கிஃப்ட் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்குள்ள தயவு செஞ்சு ஏசப்பா பெஸ்டான வேற ஒரு வரங்களை கொடுத்துருப்பாரு, அதை நீங்க சோதிச்சு அறிஞ்சு அதுக்கேற்றபடி நடந்து கொள்ளணும். அந்நிய பாஷை இல்ல அப்படிங்கிறதுக்காக நீங்க அதை கம்பல் பண்ணி பேசக்கூடாது. ஆமா, நிறைய பேர் அந்த மாதிரி பேசுறாங்க. அது வந்து பரிசுத்த ஆவியானவர் அசிங்கப்படுத்துறது, அவரை வந்து அசிங்கப்படுத்து, அவரை வந்து கேலி பண்றது, கிண்டல் பண்றது. ஆக உண்மையான ஒரு கிறிஸ்தவங்களா இருந்தா, ஒருவேளை நீங்க அந்த மாதிரி முயற்சி செஞ்சிருப்பீங்கன்னா தயவு செஞ்சு, நிறைய ஊழியக்காரங்க நீங்க சொல்லி கொடுக்குறாங்க, நீ பேசு, அப்படி பேசு, இப்படி பேசுங்கிறாங்க. நீங்களா முயற்சி செஞ்சு பேசுனா வர்றது கிடையாது. அவர் உங்களை தொட்டுட்டாருன்னா உங்களை அறியாம நீங்களே பேசுவீங்க. உங்க மேல நல்ல அபிஷேகம் பெற்ற ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரனா இருப்பார் அப்படின்னா அந்த மனுஷன் உங்க மேல கைகளை வைக்கிற பொழுதுதான் நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த மனுஷன் உங்க மேல கைகளை வைப்பு, வேதம் தான் சொல்லு, அவர்கள் கைகளை வைத்தார்கள், அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷையை பேசினார்கள், அபிஷேகம் அவர் மேல உண்டாயிடுச்சு. சோ ஆக வந்து இதுல நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியிருக்கு. சோ இன்னும் இதை குறிச்சு இன்னும் நிறைய காரியங்கள் பேசலாம். அதனால இன்னைக்கு ஆமா இதோட போதும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆமா, இதை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட கிரியைகள் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க என்ன செய்யுங்க, அதை விட்டு விலகுங்க. தேவ சமூகத்துல அமர்ந்துருங்க. அவர் உங்களை அதிகமா நேசிக்கிறார், ஒவ்வொரு மனுஷனும் நேசிக்கிறார். ஆமா, நம்ம எல்லோருமே அவருக்கு விசேஷித்தவர்கள். ஆக நமக்கு இல்லை அப்படிங்கறதுனால மற்றவங்களை என்ன செய்ய வேண்டாம், குறை சொல்லி. ஆமா, அது வந்து அந்நிய பாஷை பேசுறவங்களையோ அபிஷேகத்துல இருக்கிறவங்களையோ குறை சொல்றதல்ல, அது வந்து தேவனை கிண்டல் பண்றது, பரிசுத்த ஆவிக்கு விரோதமா செயல்படுறது. ஆமா 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 ஆமா. ஆக எல்லாத்துக்கும் மேல அதுக்கப்புறம் வரக்கூடிய சோதனைகளும் மிக பெருசா இருக்கும். அதனால இந்த அந்நிய பாஷை இருக்கிறவங்க அதை அற்புதமா காத்துக்கொள்ளணும். தெய்வ சமூகத்துல அமர்ந்து இருக்கணும், வேதத்தை தியானிக்கணும். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு ஒரு தூண்டுதல் இருக்கும். என்ன தூண்டுதல் அப்படின்னா, சுவிசேஷம் சொல்லக்கூடிய தூண்டுதல் இருக்கும். நீங்க அந்த அந்நிய பாஷையை பெற்றுட்டீங்க அப்படின்னா நீங்க வீட்டுல உட்காந்து உங்க பாட்டு உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க பாட்டு போறீங்க, ஆபீஸ் போறீங்க, அப்படி இருந்துகிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள அத பரிசுத்தாவிட அபிஷேகம் இல்லை. பரிசுத்தாவிட அபிஷேகம் வந்துருச்சுன்னா நீங்க போற வேலை, நீங்க வேலை பார்க்குற இடத்துல, உங்க தெருக்கள்ல எங்கிட்டாச்சு யாருகிட்டாச்சு கிறிஸ்து இயேசுவை குறித்து நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா பரிசுத்தாவினர் வந்துட்டாருன்னா ஏசப்பாவை குறிச்சு சாட்சி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவரையே தான் காமிச்சு தந்துட்டே இருப்பார். உங்க உள்ள அவரையே பிடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்கும். அவருடைய சாயலுக்கு மாறிடுவீங்க. அவருக்கு ஏற்ற உங்க குணங்கள் மாறிடும். நான் என்ன அடுத்த வீடியோல கூட என்னுடைய குணங்கள், என்னுடைய கேரக்டர்லாம் எப்படி மாறினது, இன்னும் இந்த அபிஷேகத்தினால வந்த மாற்றங்களை குறிச்சும் நான் உங்ககிட்ட பேச
ஆசைப்படுகிறேன். இன்னும் அந்த அபிஷேகத்தினால எப்படி சத்துருக்களை மேற்கொள்ள முடிந்தது, இன்னும் பல காரியங்கள் இருக்கு. நான் அடுத்த வீடியோல திரும்ப நான் சொல்றேன். ரொம்ப அருமையா உங்க வாழ்க்கையில இருந்த அனுபவத்தை எங்க கூட நீங்க ஷேர் பண்ணீங்க. ரொம்ப அருமையா உங்க வாழ்க்கையில உள்ள அனுபவத்தை எங்க எல்லார்கிட்டயும் நீங்க இப்ப ஷேர் பண்ணீங்க. எங்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. இதை கேட்டுட்டு இருந்த உங்க ஒவ்வொருத்தருக்கும் உங்க வாழ்க்கையிலையும் இது ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். தொடர்ந்து இதே மாதிரி நிறைய ப்ரோக்ராம வீடியோவை நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அதனால இன்னும் அதிகமான விஷயங்களை எங்க வாழ்க்கையில இருந்து நாங்க உங்ககிட்ட ஷேர் பண்றோம்.